வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா மொறுன்னு இருக்கிற இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இடியாப்பம் மாவு எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டரும் போட்டுட்டு நல்லா லைட்டாக இப்படி கொதிக்க விட்டுடலாங்க. இந்த பட்டர்லாம் கரைஞ்சி லைட்டாக இப்படி கொதி வர ஆரம்பிச்சது. இந்த மாவு இது மேலே அப்படியே தூவிடலாம். தூவிட்டு கரண்டியில் கலரிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இன்னொரு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போது இன்னொரு பேசினில் இந்த மாவை எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை உடைச்ச கடலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பவுட்ரு பண்ணிக்கலாம். இது போல் பவுட்ரு பண்ண இந்த பொட்டுக்கடலையை இந்த மாவோட சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ப்ளெயின் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா கூட செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. முறுக்கு மாவு இது போல் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ முறுக்கு பிழிகிற நாழி எடுத்துகிட்டு உள்ளே எல்லாம் நம்ம ஆயில் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு தேன்குழல் பிழிகிற அச்சு இந்த தட்டில் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். தேன்குழல் அச்சில் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிடலாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாம். அதில் சின்னதாக இப்படி பிழிஞ்சிடலாங்க. நல்லா ஈஸியாகவும் வரும். நம்ம வேக வச்சுருக்கிறதால உடச்சிக்கல்ல மட்டுமே போட்டிருந்தோம். நல்லா ஈஸியாக நடுவில் எதுவுமே அப்படி போட்டு விழாமல் நல்லா ஈஸியாகவும் வருங்க. நல்லா சின்ன சின்னதாக நம்ம முறுக்கு இது போல் பிழிஞ்சிட்டு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. ஒரு 3 போட்டு சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா இது வெந்த பிறகு திருப்பி விட்டுடலாங்க. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதில் உளுத்தம்பருப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான் உடைச்ச கடலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். அரிசி மாவும் 1 கப் அரிசி மாவும் 1/2 கப் அளவு உடைச்ச கடலை போட்டு நம்ம ஜீரகம் பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக பட்டரும் போட்டு நம்ம பிசைஞ்சோம். இப்போ ஓசையெல்லாம் நல்லா அந்த சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் வடி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் முறுக்கு தயாராகிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு இதை போல் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா முறுன்னு இருக்கிற பொட்டுக்கடலை முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை செஞ்சிடலாம். தயார் பண்ணிடலாங்க. மாவுலாம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற மாவு வச்சு நம்ம டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.